கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எஸ்பிஆர் அப்படிங்கறது சொல்லுவாங்க. தொடர்ந்து கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட ரிசர்வ் அதிகப்படியா காலி ஆயிட்டு இருக்கு. 9.1 மில்லியன் பேரல் போன வாரத்துல காலி ஆயிருக்கு. 33 மில்லியன் பேரல் இந்த மாசத்துல காலி ஆயிருக்கு. ஸோ இதே போல போச்சுன்னா 10 நாள் எஸ்பிஆர் இதே ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பிஆருங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். ஸோ 10 நாள் தொடர்ந்து இதே போல கம்மி ஆயிட்டே இருந்ததுன்னா, பைடன் அவர்களோட காலகட்டத்துல ஒரு எரா இருந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ரிசர்வ் இருக்குன்னு. ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரில் பேபி ட்ரில்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்வும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெனிசுலா போனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அதை விட கம்மியா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் லோல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஆர் மாறிடும் அப்படின்னா. ஸோ இதே போல போயிட்டு இருக்கு, இதே போல தொடர்ச்சியா ரிசர்வ்ல இருந்து தான் போயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல அந்த பெட்ரோலியம் போக்குவரத்தை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால சரி பண்ண முடியல அப்படின்னா 40 வாரங்கள் 40 வாரங்கள்ல கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மிக பெரும் பிரச்சனைக்கு, இன்னல்களுக்கு இந்த உலகம் துயரப்படுறதுக்கு வந்து பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்போ பாட்டமை ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, எப்போ எம்டி ஆகுதோ அன்னைக்கு பிரளயமே வெடிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அமெரிக்காவோட எக்கனாமி மிக பெரும் அளவுல பிரச்சனைக்குள்ளாகும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வருது. பட் அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் உறுதித்தன்மை சொன்னாங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் கூட வாங்க முடியல. ஒரு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு ஃப்ரூட் சாலடு $40 தாண்டி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா வாழ்றதுக்கு கஷ்டமா போயிடும் அமெரிக்கால அப்படிங்கிற பலரோட கருத்துக்களா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. அனலிஸ்ட் யாராவது அதை பார்த்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை வச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். யாராவது இருந்தீங்க, யாராவது பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அங்க எந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற நாடுகள்லாம் இன்ஃபிளேஷன் வரும்னு பார்த்தா அமெரிக்கால இன்ஃபிளேஷன் ஏறுது, அடடா ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு தான் முன்னாடியே வந்து பண்ண நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வந்தாரு, கரன்சி பிக் பண்றாங்க. ஸோ இந்திய கரன்சி ரூபல், ரூபாய் வர்த்தகம் அப்படிங்கிறது போல வேணுங்கிற அளவுக்கு இருதரப்படி ஸ்டாக் ரெடி பண்ணாங்க. ஸோ ரூபல் ஈரான் அப்படிங்கிறது போல செட் பண்ணாங்க. சீனாவோட யுவான் செட் பண்ணாங்க. ஸோ இது போல கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அது கை கொடுக்குது. ஏன்னா டாலர் இந்நாட்டுக்கு சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இந்நாட்டுக்கு 110 கிட்ட அடிச்சிருக்கணும் டாலர் ரூபாய்க்கு நிகரா. ஆனா 95 96ல ஊசலாடிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இது போல கரன்சி பெக்கிங் தான். எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா சர்வை ஆயிருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு ஏத்தபடியான மெசர்ஸ் முன்கூட்டியே எடுத்ததுனால இப்ப பரவாயில்ல, இல்லைன்னா பெரும் பிரச்சனைக்கு ஆயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எக்கனாமிலாம் ஃப்ரீ ஃபாலா ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள், அதுதான் நம்ம சேனல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அனலிஸ்டோட கருத்துக்கள் அப்படிங்கிறது போல பல தடவை சொல்லியிருக்கோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப குரூஷியலான மந்த். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல பரபரப்பு உச்சகட்டத்துக்கு வந்துச்சு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு, அமெரிக்காவோட நேவல் பிளாக்கேடு வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்றோம், ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணும், ஸ்டாக் பைல்ஸ்ல வந்து பண்ண டைலூட் பண்ணணும், என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியமை டைலூட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அதாவது அவர் என்னன்னா ஃபைனல் இது டிட்டர்மினேஷன் வந்து பார்த்தா சுச்சுவேஷன் ரூம்ல நம்ம இருக்கோம், முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டார் இது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருப்பாங்களே நேவி, ஸோ அவங்க வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட்ல கண்டக்ட் பண்ண போறோம் மிலிட்டரி ஆப்ரேஷனை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல, அதுவும் குறிப்பா ஒமனோட வடக்கு பகுதியில முசண்டா பெனின்சுலால வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்ய போறோம். இது எங்க இருக்குன்னா எக்ஸாக்டா மிடில் ஆஃப் த ஸ்ட்ரைட், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட நடுப்பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நாங்க மிலிட்டரி ஆப்ரேஷனா செய்ய போறோம். யூஎஸ் நேவ் சென்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க, சென்ட்ரல் கமாண்ட் கீழே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கடற்படை. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுத்துக்கிறாங்க, டிரான்சிட் ஆரம்பிக்க போறோம், சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ எந்த வெசலா இருந்தாலும் எங்களோட இதுக்கு கீழே வரணும், நாங்க மைன்ல கன்னி வெடிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அகற்றக்கூடிய வேலைகள் இறங்க போறோம். ஸோ அமெரிக்கா எங்களோட இதுல நீங்க யாராவது குறுக்கு வந்தீங்கன்னா சுட்டு போடுவோம் அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. ஸோ இது அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கு. அட் த சேம் டைம் கொஷம் தீவுகள் ஈரான் இருக்கு இல்லையா, இதுவும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய இதுதான், இது ஈரானோடது. ஸோ
ஸோ அந்த இடத்துலலாம் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உளவு வேலை பார்க்கறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானும் தொடர்ந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அதிகப்படியான இழப்புகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஷம் தீவுகளில் வந்து பண்ண பெர்ஷியன் கல்ஃப்ல நடந்திருக்கு அப்படிங்களும் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரோன்களை இங்க மட்டும் சுட்டு வீழ்த்தல. அட் த சேம் டைம் அன்சரல்லா MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா மரீப் ரீஜன்ல வந்து பண்ணா ஈரான் யமனோட மத்திய பகுதியில சுட்டு வீழ்த்தியிருக்கான். அமெரிக்காவோட ட்ரோன்கள்லாம் வந்து இப்போ ஒரு இதாவே இல்லை, அது ஒரு பொருட்டாவே மதிக்கிறதுல, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஈரான் அப்புறம் அமெரிக்கா போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 12 பில்லியன் க்ரோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஈரானோட அசட்டை இனிஷியலா ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்னு சொன்னாங்க. அதை கடைபிடிக்கல. அடுத்து கம்ப்ளீட் சீஸ்ஃபயர் லெபனான்ல கேட்டாங்க, அதுவும் கிடையாது. இது ரெண்டையும் பைபாஸ் பண்ணிட்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் ஓபன் பண்ணு அப்படிங்களும் சொன்னாங்கன்னா அது எப்படி அப்படின்ற கேள்விகள். ஸோ ஈரான் திரும்ப இங்க ஒரு அட்டாக்கா ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ ஈரானும் அதே தான் சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு டைம் வரைக்கும் அதிகப்படியான விஷயங்கள் வந்து பண்ண இழந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதை வந்து நாங்க வர்றதுக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மிசைல்ஸை கொண்டு நாங்க இது போல நெகோசியேட் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க கேட்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யலைன்னா நெக்ஸ்ட் கட்ட ஸ்டேஜ் நெகோசியேஷனுக்கு போகாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கட்டமா பிரிச்சிருக்காங்க. இதுல முதல் கட்டமா வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணோம், அது பண்ணலன்னா நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதால அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளியரா பார்க்கணும் அப்படின்னா ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது கேலிபாஃப் அவர்கள் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா அவரும் சேம் அதே டைலாக் தான் சொல்லிக்கிறார். நாங்க இந்த கன்செஷனை வந்து பாத்தீங்கன்னா டைலாக் மூலியமா அடையல, அதாவது பேச்சுவார்த்தை மூலியமா இந்த கன்செஷனுக்கு வரல, மிசைல்கள் மூலியமா தான் அடைஞ்சிருக்கோம். ஸோ நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து கேரண்டியோ வேர்டுகளெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆக்ஷன்ஸ் நடவடிக்கைகள் அப்புறம் மெஷர்ஸ் என்ன செய்ய போறாங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ ஆக்ஷன்ஸுங்கிறது இருதரப்புலையும் எடுக்கணும், செயல்கள் இருதரப்புலையும் இருக்கணும். அதாவது இதுல வின்னர், இந்த அக்ரிமெண்டோட வின்னர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹூ இஸ் பெட்டர் ப்ரிப்பேர்டு ஃபார் த வார் ஃப்ரம் த டே ஆஃப்டர். அதாவது ப்ரிப்பேரா இருக்கணும். அதாவது மிசைல்ஸ் மூலயமா தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா தயாரா இருக்கணும். போருக்கு எப்ப வேணாலும் தயாரா இருக்கணும். அதாவது பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஸோ அது போலதான் கேலிபாஃப் அவர்கள் சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க 5 நபர்கள் ஆக்டிவ் டியூட்டி அமெரிக்காவோட சர்வீஸ் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா சேவையில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. ஈரானோட ஃபட்டா 110 மிசைல் தாக்குதல் மூலயமா மே 27 செஞ்ச வார்னிங் அட்டாக்னால அலி அல் சலீம் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவைத்ல அட்டாக் பண்ணதுல காயமடைஞ்சிருக்காங்க 5 நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் பதில் தாக்குதல் நடத்துறதுல வந்து பண்ணா கொஞ்சம் கூட தயக்கம் காட்டுறது இல்லை. கேலிபாஃப் அவர்கள் சொன்ன மாதிரியே மிசைல்கள் மூலயமா அமெரிக்காவை நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இதுல ஈரானோட டேர்ம்ஸுக்கு அவங்க வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது இந்த மிடில் ஈஸ்ட்ல அடுத்தடுத்த கட்டமா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை செயல்படுத்தும் போது எல்லாம் ஸ்மூத்தா போகுதா இல்ல திரும்பவும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா உலகம் பரவாயில்ல, பெட்டரா ரன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கம்மியாச்சுன்னா பல நாடுகளோட எக்கனாமியா அடிவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் நடக்காம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மதிச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.